டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடன் சிஎம் விஜய் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இது கடந்த முறை முதலமைச்சர் விஜயோட பயணத்தின் போதே திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பாக இருந்தது. ஆனால் அந்த முறை இந்த சந்திப்பு நடக்கலை. இந்த முறை நிச்சயமாக அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த சந்திப்பு இப்போ நடந்திருக்கு. இது பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன? நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டது போல டெல்லியில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசி வருகிறார். சோனியா காந்தியினுடைய இல்லத்தில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. 10 நிமிடங்களாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை, அதாவது மே 27ஆம் தேதி அவர் முதன்முறையாக டெல்லி வந்திருந்த போதே காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அது தகவலாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென ஏனோ அந்த சந்திப்பு நடைபெறாமல் போனது. இதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்ன விளக்கம் சொல்லப்பட்டது என்றால், கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் தொடர்பான வேலைகளிலும், ஜார்க்கண்டில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் தொடர்பான வேலைகளிலும் மும்முரமாக இருப்பதால் இந்த சந்திப்பு நடைபெறாமல் போனது எனவும், அடுத்த முறை அவர் டெல்லி வரும்போது இந்த சந்திப்பு நிச்சயமாக நடக்கும் என காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சொல்லப்பட்டது. அதே போலவே தற்போது நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார். ஏற்கனவே ராகுல் காந்தியை அவர் பதவியேற்பிலேயே சந்தித்து பேசியிருந்தாலும், சோனியா காந்தியை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திப்பது இதுதான் முதன் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் சூழல் குறித்தும் தேசிய அளவிலான அரசியல் சூழல் குறித்தும் விவாதிக்கப்படுவதாக ஒரு தகவல். குறிப்பாக இந்தியா கூட்டணியில் தாவேகாவையும் சேர்ப்பது குறித்து ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒரு ஃபார்மல் ப்ரொபோசல் ஒன்றை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தாவேகாவை இந்தியா கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதிலே ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் மும்முரமாக வந்திருக்கிறார். அது தொடர்பான தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர அடுத்து தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. எப்படி இந்த கூட்டணி தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்களோ, இந்த கூட்டணியை அப்படியே முன்னெடுத்து சென்று அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க வேண்டும் எனவும், இதே போலவே உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஆகியவற்றையும் ஒன்றாக சந்திக்க வேண்டும் என்பது குறித்த விரிவான விஷயங்களையும் இருவரும் கலந்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.